அரேபியன் பிரெட் புட்டிங் சூப்பர் டெலிஷியஸாக க்ரீமியாக நல்லா ரிச்சான ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு அதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிள் ட்ரேயில் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது மேலே கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின கஸ்டர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓனாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கஸ்டர்ட் லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் ப்ரெட் வச்சுட்டு அது மேலேயுமே கஸ்டர்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனோன்னே ஒரு கப்பில் 1/4 கப் அளவுக்கு க்ரீம், 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட், இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டர்ட் மிக்சர் மேலே அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு பொடியாக கட் பண்ண நட்ஸை வந்து மேலே அழகாக தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி ரெஃப்ரிஜரேட் பண்ண பிறகு நல்லா சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு அரேபியன் டெசர்ட், அதாவது பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.